ஹலோ கைஸ், நான் உங்களுக்கு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து தி ஓஷன் நியூ அட்வென்ச்சர்ன்ற சீரிஸோட எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோல நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த எபிசோட் உண்மையிலே வேற லெவலா போகுது. அதனால இந்த எபிசோட் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் வச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம் கைஸ், எனக்கு வீடியோ லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பர்சனல் பிரச்சனை தான் ஃபேமிலியில். அதெல்லாம் முடிச்சுட்டு சால்வ் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் நான் நார்மல் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் கண்டினியூவாக போடுறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே என்னோட எஃபர்ட் போட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் முழுமையாக பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஏன்னா அடுத்தவங்க மாதிரி நான் முதிரி கொடுத்தனமாக போட விரும்பல. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கு கமெண்ட்ல ஒரு சில பேர் சாரி எல்லாம் கேட்காதீங்க ப்ரோ, இந்த மாதிரி நாங்களும் உங்களை ஃபேமிலி தான் சொன்னீங்க. அதெல்லாம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது. என்னதான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் இந்த இடத்துல வீடியோ உங்கள் காசும் போடுறது அப்படின்ற போது மைண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது நீங்கள் பண்ணுற கமெண்ட்லாம் பார்க்கும்போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து உங்களுக்கு நல்லா கொடுக்குறேன். சரிங்க ஸ்லம் பேக், ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாமா? பழங்காலத்துல ஒரு பழமையான ஒரு கதை இருக்கு. அதுல கட்டாயமா ஒரு அல்டிமேட் மாஸ்டரை யாரு தோக்கடிச்சாலும் அதுக்கான ரிவார்டா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது அவங்க கேட்கற எந்த விஷயமா இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். ஆனா முடியாத காரியம் என்னன்னா, இது வரைக்கும் யாரும் அந்த மாஸ்டரை தோக்கடிச்சது இல்ல. ஏன் சின்ன வயசுலயே அட்வென்ச்சர் ஆகக்கூடிய யாரா இருந்தாலும் அதை தோக்கடிச்சு தனக்கான வரத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளோட தான் இந்த அட்வென்ச்சரிங்ல சேர ஆரம்பிக்கிறாங்க. அதன் வகையில என்னோட ஆசையும் ஒரு அட்வென்ச்சர் ஆகி அந்த மாஸ்டரை தோக்கடிக்கணும். இதை எல்லாத்தையுமே நான் என்னோட சின்ன வயசுல கதைகளா தான் படிச்சிருக்கேன். அப்படின்னு ஹீரோவும் அவனோட சின்ன வயசுல படிச்சிருக்கான். இப்ப எல்லாரும் ரிசல்ட்டுக்காக அனௌன்ஸ்மெண்ட் ஏரியால உட்கார வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆலிஸாவும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட எக்ஸாம் டிக்கெட்ஸ் எல்லாமே நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா அது ப்ளூ கலர்ல க்ளோ ஆகும், ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ரெட் கலர்ல க்ளோ ஆகும். இதுல யார் பாஸ் ஆவறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நாளைக்கு செகண்ட் ஸ்டேஜ் பேட்டில் காத்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஹீரோ தலை தொங்க போறா. அடடா கடவுளே, பாஸ் பண்றப்பா. பக்கத்துல இருந்த ரெனட்டாவும் கான்பிடென்ட்டா இருங்க, கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. ஆமா, ரெனட்டா சொல்றதும் சரிதான். அவளும் ஒரு கைண்டான பர்சன் நடந்துருக்கா. எனக்கு மட்டும் இப்ப 10 வயசு கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்க, இவகிட்ட என் மனசுல இருக்கிறது சொல்லிருக்கலாம். அப்ப அவளும் நீங்க மட்டும் இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திரும்பி நிறைய வேதனையோட ட்ரைனிங் ஆரம்பிப்பீங்க. அதுவும் 3 மடங்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த இடத்துல சாவது போய் இந்த இடத்துல பாஸ் ஆயிட்டாலே எனக்கு போதும். அந்த டைம் இவனோட ப்ராசஸிங் ஆரம்பிக்குது. இவன் பாஸ் ஆவானா ஃபெயில் ஆவானு சொல்லிட்டு அதுவும் காமிக்க கடத்துல பார்த்தா ரெட்டா போய் நிற்கும் போது ப்ளூவா வந்துடுது. கடவுள் இருக்காடா. இது பாத்தியா? கங்க்ராச்சுலேஷன். எனக்கு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு பதட்டம் ஆச்சு தெரியுமா? என்ன இது கேவலமா துர்நாற்றம் நடிக்குது. அந்த டைம் தலைவர் ஒருத்தரும் ஹலோ பியூட்டிஃபுல் டார்க் ஹெல்ஃப், நீங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால என்னோட மனசுல இருக்க ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். கேக்குறீங்களா? என்னோட பேரு ராஸ்டர் டேர்மோட். நான் இந்த ஹவுஸ் ஆஃப் டக் டேர்மோட் ஃபேமிலில பெரிய பையன். என்னது இவன் நார்த் நோபலா? ஆனா இவங்கிட்ட தான் அந்த கேவலமான துர்நாற்றம் தான். சரி பிளேடி, உங்களோட பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு ரெனட்டா எல்ஃபெல்ட். அடடா, என்ன ஒரு அதிசயம். உங்களை மாதிரி உங்களோட பேரோட ரொம்ப அழகா இருக்கு. இரவும் இவனும் இந்த எக்ஸாம்ல கலந்துக்க வந்திருக்கானோ? ஹலோ, என்னோட பேரு ரிக். யோ யார் நீ? நான் இங்க அழகான ஒரு பொண்ணு கிட்ட பேசினதுக்கு இந்த பெரிய கேவலம் மாதிரி வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிக்கிற. தொலைப்போ, அவனை விட்டு தள்ளுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் மனசுல இருக்க உண்மையை தான் சொன்னேன். என் கூட வரீங்களா? வெளியே போலாம்? இல்ல முடியாது. நீ இன்ட்ரெஸ்டா இல்லன்றது தெரியுது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கோங்க. என் கூட வந்து நான் உங்களை ராணி மாதிரி பாத்துக்கிறேன். இதை கேட்டுக்கிறோம். கம்யூனிட்டி அவரை கவர்ட் பண்ண பாக்குறேன். நீங்க ஆசைப்பட்ட என்னோட செகண்ட் வைஃப் ஆக்கிறேன். இது ஒண்ணு ஓவரா போயிடுச்சு. இளரத்த ஓடுது. இவ்வளவு திமிரெல்லாம் நடந்து கூட தம்பி. என்னடா வேணும் கிளவா? அதுவா? இப்பதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவளையா நீ கரெக்ட் பண்ண பாக்குறியா? நான் ஒன்னு அடிச்சிடும்டா. என்னது உண்மையாவா? அந்த டைம் ராஸ்டரும் ஹீரோ கையில இருக்க டிக்கெட் பாக்குறான். ஓ அப்படி போகாத விஷயம். நீ ஒரு எஃப்ரங்க் அட்வென்ச்சரா இந்த இடத்துல இந்த வயசுல வந்து ஜாயின் பண்ணுவியா? என்ன ஒரு காமெடி. நீ மட்டும் என்னடா 25 வயசுல தானே இந்த வந்திருக்க மாதிரி தெரியுது. உன்னை பாக்கா என்ன ஒரு அவமானம். உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? ஒருத்தரை பத்தி தெரியாம பேசவே கூடாது. நான் என்னோட 14 வயசுல ரேங்க் அச்சீவ் பண்ணுவேன் தெரியுமா? என்னது? ஆமா, இப்போ என்னோட ரேங்க் ஏ ரேங்கர். இந்த இடத்துல செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் நடத்த போறேன். எக்ஸாமினர் நான் தான். வா வா, ஒன்னு நான் எக்ஸாம்ல வச்சு செய்றேன். என்ன பத்தி இங்க இருக்கவங்க கேட்டு பாரு எப்படி சொல்லுவாங்கன்னு. அதே மாதிரி அழகான லேடி, நீங்க மட்டும் இந்த இடத்துல இருந்து போயிடாதீங்க. ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட போலாம். இல்ல மன்னிச்சிருங்க, என்னால முடியாது. ஏன்னா உண்மையிலேயே இவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் என்னோட பாய் ஃப்ரெண்டு. ஒரு மாதிரி என்ன? அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு சென்ட் நாத்தம் அடிக்குது. அதனால எனக்கு பிடிக்கல. ஓ அப்படி போதா கதை. அந்த நாத்தம் ஓ மேலதான் வருதா? இதை பார்த்துட்டு அவனு டென்ஷன் ஆயிடு. டேய், தேர்ட் ரேட்டுக்கு கீழே இருக்கிற நாயை உன்னை நான் சும்மா விட மாட்டேன். எக்ஸாம் நடத்தது நான் தான்டா. என் கையில மாட்டம் அவனை உன்னை வச்சு சேரவா. ஒன்னு தோக்கடிச்சு அவளை நான் அடைய பாக்குறேன்டா. திரும்பியோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு புரியலப்பா. ஒட்டு என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்னா தேவையில்லாம உன்னை நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா என்ன மன்னிச்சிட்டேன். இல்லையே, உண்மையில நீங்க அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. இதை கேட்ட ஹீரோக்கு கொஞ்சம் கோச்சமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சரக்கு அடிக்கிற பார காமிக்க அந்த இடத்துல நம்ம ராஸ்டரும் ரொம்ப கடுப்புல இருக்கான். ஒரு லோவர் ரேங்க்ல இருக்க ஒரு நாய் என்ன பத்தி இப்படி பேசிருச்சு. என்னோட ஸ்டேட்டஸ் அவனோட ஸ்டேட்டஸ். அந்த டைம் இவனோட தம்பியோ தங்கச்சியோ அண்ணா அப்படின்னு என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? தம்பியாரும் அண்ணா ஒரு 40 வயசு கிளம்ப மொத்த என்ன இன்சல்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே. அதுதானே எனக்கும் அதே வயசான என்ன தொம்புக்கு வச்சு என் கூட டூயல் என்ன தோக்கடிச்சிட்டானா. என்ன சொன்னீங்க? எவ்வளவு தெரியும்? நம்மளோட டேர்மோட் ஃபேமிலி எமக்கு அழக வைக்கிறானா அவனை அழ வைக்கணும். யாரா இருக்கும்? ஒருவேளை இந்த அந்த ரிக்ன்ற 40 வயசுன்ற ஆளு அவனதான் இருப்பானா? சரி உங்களுக்கு அவனோட எக்ஸாம் நம்பர் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குது.
அது சூப்பர் லக்கி நம்பர். சரி சரி தயாரா இருங்க அப்படின்னு அவன் தெரிவிக்க. அதுக்கப்புறம் மறுநாள் இரவும் இப்ப பேட்டிலுக்கான நேரம். எதையும் போட்டு யோசிக்கிறீங்க? எப்படி எதையும் போட்டு யோசிக்காம இருக்குது? எவ்வளவு பயம் நேற்று போன பார்த்தல அவன் மட்டும் எனக்கு எக்ஸாம் வந்து ஃபெயில் பண்றா, திரும்பி உங்க கூட போய் நேர வேதனை அனுப்பி சொல்றியா? அப்படி அவன் அழுது வர அந்த டைம் ஒருத்தரும் இவன் முன்னாடி வரது. ஹலோ மிஸ்டர் ரிக் கார்டினியல் தானே? ஆமா அது நான் தான். ஓகே ஓகே உங்களை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். என்னோட பேரு லாங்ஸ் லாரட். இன்னைக்கான செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் டெஸ்ட்ல நானும் ஒரு எக்ஸாமினரா சார்ஜ் எடுக்க போறேன். அதுவும் கிட்டத்தட்ட இந்த 4200 ஹால் டிக்கெட் நம்பர்ல இருந்து மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் தான் எக்ஸாமினரா வர போறேன். உண்மையாவா? ஆமா கடவுள் உண்மையில இருக்காடா, ஏன் கூட தான் நீ இருக்க. நான் சொன்ன நம்பர் இப்ப என்ன காப்பாத்துது, ரொம்ப நன்றி. 42. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பாச்சு உனக்கு ஆச்சரியமா இருக்குதுன்ற? அது என்னால நம்பவே முடியல. 30 வயசுலயும் இந்த அட்வென்ச்சர் ஆகணும்ன்ற ஒரு கனவோட வரவங்க நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நீங்க சொல்றது சரிதானா? நீங்க இப்ப லேட்டா சொல்றீங்களே, அதை தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க தப்பா பண்ணிருக்கீங்க. உங்களோட தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். ஏன்னா உங்க வயசுல இருக்க யாரா இருந்தாலும் இதை விட்டுட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா நீங்க இது ஒரு ஆர்வத்தோட மக்களுக்கு உதவி பண்றோன்ற எண்ணத்தோட இதுல வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஏன்னா உங்களை மாதிரி எனக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மோட்டிவ் இருக்கு. ஏன்னா உங்களோட வயசும் எங்களோட வயசும் ஒரே ஈவன் தான். ஆல்சோ எனக்கு 24 வயசுலயே அட்வென்ச்சர் ஆகணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனால உங்களை மாதிரி இருக்க 30 வயசு ஆளுங்க எங்களுக்கு கொஞ்சம் அனுபவத்தை ஷேர் பண்ண நல்லா இருக்கும். சரியா சொன்னீங்க. என்னோட கனவு தான். ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏன்னா உங்களோட நினைப்பு தான் எனக்கும் வந்தது. அதனாலதான். ஏன்னா உங்களை பொரிய மிகப்பெரிய ட்ரீம் எனக்கு இருக்கு. அதை சக்சஸ் பண்ணதுக்காக தான் இந்த 40 வயசுல நான் ஒரு ஏ ரேங்க் ஆகணும்னு ஒரு அச்சீவ்மெண்டோட வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 20 வருஷமா நான் இந்த பி ரேங்க்ல அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். உண்மையிலே இந்த ஆளு என்ன மாதிரி தான் போலியே. அதனால நீங்க எனக்கு இந்த மோக் பேட்டில நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி தந்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னால முடிஞ்ச பெஸ்ட் கூட நான் அதுல பண்றேன். ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறாங்க. சரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு ட்ரிங்க்ஸ் சாப்பிட போலாமா, உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படின்னு இவனுக்கு பேசுறதுக்கு பார்த்தா இது எல்லாத்தையுமே தலைவன் ஏ ரேங்க் ராஸ்டரும் கேட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை விட்டுட்டு இவனு கிளம்பி வரும்போது என்னப்பா அது அந்த லிக்க ஆளோட கை என்ன இப்படி இருக்கு, அவனோட கை குழுக்கத்திலே தெரியுது அவன் எந்த அளவுக்கு ட்ரைனிங் பண்ணிப்பான்னு. அது மட்டும் இல்லாம அவன் நிறைய ஆர்டர் பண்ற ஆள் போய். ஹலோ நீ ஒரு தேர்ட் ரேட் கொண்ட ஆளு தானே? நீ என்னடானா ஒரு எக்ஸாமினரா இருந்து உனக்கு கீழே எக்ஸாமுக்கு கலந்துக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட டேரக்டா பேசின்னு இருக்க, டைம் வேஸ்ட் பண்ணினேன். இப்போ நீ கவனிக்கிறதுக்கான நேரம்டா அப்படின்னு அவன் விளத்தனமா பேசாததுக்கு அப்புறம் எக்ஸாமினர்ஸ் எல்லாருமே எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்குள்ள இப்ப எக்ஸாம்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே தனியா ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுத்து இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவை சேர்ஃபுல்லா இருக்க. என்ன சேர்ஃபுல்லா இருக்கீங்க? ஆமா சரியா சொன்னேன். அந்த டைம் இவனுக்கு அதிர்ச்சி திடீர்னு ஒண்ணு காத்துன்னு இருக்கு. இதாவது ஒரு ஆள வந்துட்டு ஹலோ அட்வென்ச்சர்ஸ் உங்களுக்கான நியூஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இப்ப இந்த செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ல கலந்து இருக்கிற 4200 நம்பர்ல இருந்து மேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே எக்ஸாமினரா லாங்ஸ் லாரண்ட் அவர் தான் சார்ஜ் எடுத்திருந்தாரு. சடனா அவருக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூனால அவரை மாத்த போறோம். என்னாச்சு அவனுக்கு? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பேசிட்டு வந்தோம். அதனால அவருக்கு பதிலா ப்ரீவியஸ் குரூப்ஸ்க்கு எக்ஸாமினரா இருக்கிற ராஸ்டர் டேர்மோட அவங்கள பாத்துக்க போறாரு. ராஸ்டர் டேர்மோட எவனா இருக்கும்? ரிக் நேத்து நீங்க ஃபைட் பண்ணீங்களே அந்த மனுஷன் தான். அவனா? என்ன சொல்ற நீ? அந்த நாட்டடிக்கிற கம்யூனிட்டியா? ஆமா அவன் டேர்மோட் கேள்விப்பட்டீங்களா இல்லையா? அதாவது நீங்க இந்த முதல் நாள் எக்ஸாம்லயே ஒரு குட்டி பையன் கிட்டையும் அவனுடைய அக்கா கிட்டையும் பிரச்சனை பண்ணீங்களே, அவங்களும் அதே ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இதுக்கெல்லாம் ஒரே குடும்பமா? அந்த டைம் மிச்ச அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே அந்த ராஸ்டர் எக்ஸாமினரை பத்தி பேசுறானுங்க. அப்பா இருக்குதுலே கொடுமையான ஆளா வந்தானப்பா. இப்ப புதுசா கலந்துக்கிற ஒவ்வொரு வருஷத்தோட ஈரங்க் அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே அவன் கொடுமைப்படுத்துவான். அவங்க எவ்வளவு வயசுலாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு வேற ஒரு நிக்நேம் இருக்கு, எஃப்ரன் கிரஷர்னு ஒரு ஹீரோ யோசிக்கிறான். இதெல்லாம் தேவையில்லாம அவனுக்கு வச்சு கூடாதுன்னு நினைச்ச தேவையில்லாம இப்ப மாறிடுச்சு சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லாம இப்ப அவளை காமிக்க அவன் விருப்பம் இருக்கும். எப்படா அந்த 42 வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மிச்ச அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே எக்ஸாம்ல போட்டு அடிச்சுன்னு இருக்க கும்பிடுறான். நீங்க எல்லாம் ஒருத்தன ஆளுங்களே கிடையாதுடா, எதுக்காக அட்வென்ச்சர் அவன் வந்தீங்க? அந்த டைம் இவனுக்கு பின்னாடி ஒருத்தனும் டாட்லர் ஆட்டம் வந்திருக்கான். மாஸ்டர் ராஸ்டர் எலட் காட்ஸ் எல்லாம் தயாரா இருக்காங்களா? அதுக்கப்புறம் அவனை காமிக்க. அதுக்கப்புறம் ஹீரோ இப்ப பதட்டமா இருக்கா. அஜ்ஜோ தேவையில்லாம வாயப்பட்டு மொம்பள மாட்டேங்கிறானே. இந்த கம்யூனிட்டி கிட்ட ஐஸ் வைக்கிற மாதிரி பேசியிருந்தால கூட இன்னத்துக்கு நிம்மதியா போயிட்டு இருக்குமே. என்னென்ன பண்ணி என்ன சித்திரவதை பண்ண போறானோ? நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்கன்னு புரியல. என்ன பேசுற? அவன் நீ சொன்னதை பாத்தியா? இன்னைக்கு அவன் நிலைமையா பாரு. எனக்கு சாதகமா அவனுக்கு சாதகமா ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஏறக்கு அவனுக்கு 1000 ஸ்பெல்லுகள் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நான் எனக்கு ஒரு 1-2 தான் தெரியும். போச்சு இதுல தோத்துல திரும்பியும் ட்ரைனிங் போகணுமா? எப்படி பாதுகாப்பு போற அப்படின்னு அவன் தச்சுருக்கேன். அந்த ரெனட்டாவும் ரேக் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. உங்களுக்கான கான்பிடன்ஸ் இல்லாம போறதுக்கான காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க இந்த அளவுக்கு பதட்டம் ஆகுறதுனால கண்டிப்பா அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப மோசமா தோத்து தான் போக போறீங்க. அதுக்கு என்ன பண்றது? யார் என்ன சொன்னாலும் சரி அதை பத்தி கண்டுக்காதீங்க. எனக்கு உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு. அது மட்டும் இல்லாம அங்க எடுத்த ட்ரைனிங்களை விட இங்க இருக்கிற எக்ஸாம்ல உங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்களோட மனசை பதட்டப்படாம செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. கான்பிடென்ட்டா இருங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது. நீங்க ஜெயிப்பீங்கன்னு. ரொம்ப நன்றி நரட்டா. இந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு புத்துணர்ச்சி வந்துச்சு. ஏன்னா இந்த அட்வென்ச்சருக்காக தான் என்னோட நிறைய வேலையை நான் விட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த டைம் பின்னாடியோ ஹலோ யங் மேன் சொல்ற யாரோ அது என்ன யங் மேன் சொல்லி சந்தோஷம்டா. நீங்க அந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா? அப்பனா உங்களோட ஏஜ்க்கு எந்த மாதிரியான ரிசல்ட் வரும்ன்றது நான் பார்க்கட்டா? அதாவது எதிர்காலத்துக்கு கணிக்கிறது சொல்ற இளம் அட்வென்ச்சரே எதிர்காலத்துக்கு கணிச்சு சொல்லியா? கவலைப்படாதீங்க, எதுவும் தப்பானதெல்லாம் இது காமிக்காது. நீங்க வேற யூத்தா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது நல்லா பார்த்து சொல்லிடும். ஆனா துட்டு கேப்பேடா? இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம்னால உங்களுக்கு ஃப்ரீ தான். சரி ஓச்சில பண்றதுனா வரேன். அந்த சீட்ல உட்காருங்க. ஓகே அப்படியே உட்காரு. இதை பார்த்து ரெனட்டாவும் அந்த இடத்துல ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குதோ பாக்குறா. ஹீரோவும் உட்காந்து அடுத்த நிமிஷமே டெலிபோர்ட் ஆயிரும் ஏதோ ஒரு
இடத்துக்கு மாஸ்டர் ரிக் அந்த பயபுலிய வெளில தரமிச்சிருக்க தலைவோ எங்க டெலிபோர்ட் தெரியல. அவ கட்டுப்பட்டு அந்த கிறிஸ்டலே உடைச்சு இவனை தூக்கி பிடிச்சுன்னு இருக்கா. தலைவனுக்கு அல்ல இல்ல. டேய் எதுக்காக அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ண? எங்க அவரை டெலிபோர்ட் பண்ண? நான் எதுக்காக சொல்லணும்? சொல்றியா இல்ல உன்னோட இமைகள் மட்டும் இப்ப போச்சு, அடுத்த உன்னோட கண்ணோட கருவிழி தான். அவ பயந்து எனக்கு போட்டது என்னோட டெலிபோர்டேஷன் மேஜிக் வந்து நான் இப்போதான் காத்துனால அந்த அளவுக்கு தூரத்துல அனுப்ப முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருப்பான். இதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அந்த எக்ஸாம் நடக்கிற பில்டிங் பின்னாடி ஆத்தோரமா டெலிபோர்ட் பண்ணி வச்சிருக்கான். என்ன இது அங்க உட்காந்து நானும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்? அந்த டீம்ல ராஸ்டர் கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த பட்லரோட ஆளுங்க எல்லாருமே தயாரா இரவு அடிச்சு தோங்கத்துக்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு ஏவா யார் பண்ணீங்களா? தம்பி உன்னை இந்த இடத்துக்கு தூங்க வைக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கோம். தூங்க வைக்கிறதுக்கா? நீங்க தப்பான ஆளை பார்த்து வந்திருக்கீங்க. நாங்க ஒன்னும் மிஸ்டேக் எல்லாம் வரல. டெர்மோட் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தர் தான் எங்களை இங்க அந்த இடத்துக்கு அமைச்சு வச்சிருக்காரு. டெர்மோட்டா? அந்த ஆளுங்களா? நீ அந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ண கூடாதுடா. ஏய் இதுதான் உங்க பிளானா? ஏன்டா என்ன உயிர் எடுக்கிறீங்க? உயிர் எடுக்கணுமா? உயிரை எடுக்க தாண்டா வந்திருக்கோம். என்னடா இப்படி பேசுற? அதுக்கப்புறம் ஹீரோ போட்டதுல அவனுக்கு தயாரா இருக்கானுங்க. என் கதை போச்சுது அப்படின்னு நான் ஆயுதுன்னு இருக்கேன். அடா என்ன இங்க நடக்குது அப்படின்னு இவன் 3 பேர் வந்திருக்காங்க. அட ரிக்கே டேய் இங்க என்னடா பண்ணின்னு இருக்க? டேய் உங்களோட ரெண்டட்ட வரலையா? என்னது இவங்க 3 பேருமா சீனியர்ஸ்? அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் வந்துட்டு ரிக்கே எக்ஸாம் நடக்கிற இடத்துல நீ எல்லாம் இங்க என்னடா பண்ற? எல்லாரும் பார்த்து சாக்கறவங்க என்னடா இந்த ஓவர் பேசுதுன்னு. அதுவா சீனியர்? யோ யார் நீ? நாங்க இங்க பேசுறது திடீர்னு எங்கிருந்து வந்து இங்க என்னடா பண்ணி இவனை கேள்வி கேட்டுக்கிறீங்க? தொலைப்பாங்கடா. யோ பைத்தியம் மாதிரி பண்ணாதியா? ஒண்ணு எதிர்த்து போயிடு உயிர் மலாசம் இருக்குல்ல. என்னடா பேசுற? முடிஞ்சா என் கை விட பக்கம். யோ வேணா தண்டை வேணாம் அதில் கேட்காம ஆகணும். அப்படியா ஒரு கை பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண தலைவா ஸ்டாண்டர்டா நிக்கு. பரவாயில்ல ஆனா அந்த அளவுக்கு எனக்கு ஒன்னும் வழி இல்ல. உன்னோட பாடி அண்டி பவர் கம்மி பண்ணல. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. உன்னோட வெப்பன் எவ்வளவு வீக்கா இருக்கு பாரு. இந்த இதை வாங்கி கிடையாது கையாலும் சொல்லிட்டு அவன் கையை முடிச்சு விட்டுட்டு திரும்பி ஈர் பண்றான். பாத்தியா உன்னோட கான்சென்ட்ரேஷன் உன்னோட முழு பாடிக்கு கொண்டு வரல அப்படின்னு அவன் பண்ணு தப்பையெல்லாம் குறை சொல்லின்னு இவனும் பேச இந்த வயசான பல்லர் கூட ஒன்னோத்தனும் என்னது அந்த ஆர்க்கு பேசுது இம்பாசிபிள் அப்ப நான் இதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அந்த வயசானவர் பாக்குறாரு. என்ன இருக்கு திரும்பி பிரச்சனை மாட்டிக்கும் போல. ஆமாயா சரி விடு நான் உனக்கு அமைதியை கொண்டு வரேன். எங்க பத்தியா என்னது இதுதான் என்னோட நியூவெஸ்ட் இன்வென்ஷன் சூப்பர் ஃபயர் பேரல் MK3 ஜூலியட் கஸ்டமைட் பண்ணதுரா. இதுல இருந்து சின்ன சின்ன பால் மாதிரி ஒண்ணு போயிட்டு ஆளுங்களை அடிச்சு நோத்தும். அப்படின்னா எப்படி அது? எங்க பாரு சாம்பிள் காமின்னு சொல்லிட்டு ஒருத்தனும் போய் அட்டாக் பண்ணு. இவனுக்கு எல்லாருமே அட்டாக் பண்றான். என்னடா இது தினசாரி அட்டாக்னு சொல்லிட்டு இவன் பாத்துற அவனுக்கு எல்லாம் ஆயிட போட்டு கதறான். இதெல்லாம் அந்த வயசான பார்த்துட்டு இப்ப அவர் நியூ இன்வென்ஷன் தானே சொன்னாரு அப்படின்னு பார்க்க இன்னொரு பக்கம் ஒரு ஆளும் இக்கோட ஒரு சீனியரை போய் மிரட்டுறாங்க. ஏய் எல்லாரும் நிறுத்துங்களா? நிறுத்தலாம் இந்த பொண்ணு நான் கொண்டுடுவேன். ஏய் உன்னோட பைத்தியம் வச்சு பிடிச்சா ஏன்டா அடியா அந்த பொண்ணு போய் இப்படி ரொம்ப பண்ற சாக போற போல. அந்த ஒரு தலைவரும் வேணாப்பா தம்பி அந்த பொண்ணு மேல நிக்காத உனக்கு நல்லது இல்ல. இவர் என்ன பண்றது ஐலஸ்ட்ரேட்டா அவர் உங்க கூட விளையாடணும்னு நினைக்கிறாருப்பா. அப்படியா அப்படின்னு இவங்க கத்த ஏன் பாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அட்டாக் பண்ண எனக்கு வலிக்குது. அதோட போட்டிக்கு எல்லா பவரையும் போஸ்ட் பண்ணி அடிக்கிறப்ப இவங்க எல்லாம் தெரிகிறாங்க. பண்ணா கேட்டாதானே அப்படின்னு ஹீரோ பெருமத்தோட இன்னும் இது மேஜிக் பிரபன்னு சொல்லிட்டு இவனுக்கு சாக்காத அந்த வயசான வரும். இவங்க சூப்பர் பாட்ரிஜியஸ் வேப்மயர் மேஜஸ் சேர்ந்தவங்க 10 வயசு கம்மியா இருக்கிற டீமன் சைல்ட் ஆஃப் ரோயின் அல்ஷிட்டா டெராகோல். அதுக்கப்புறம் இந்த ஆள் பேரு ஆல்ஃப் தார்ஃப். இவனுக்கு கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே இருக்கும். இவனால பீஸ்ட் வெப்பன்ஸ் உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாம 1000 வருஷம் கடந்தும் ஃபியூச்சர்ல டெக்னாலஜிக்கலா கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா வெப்பன்ஸையும் அவனுடைய கிராஃப்ட்மேன்ஷிப்பை பயன்படுத்தி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளவு பெரிய ஒர்க் இருக்கு. இவர் யார் தெரியுமா? இந்த வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஹியூமன் சென்ஸ் கொண்ட ஒர்க். இவரோட இனத்தை இவர் தான் இன்டெலிஜென்ட் ஆனாலும் மாஸ்டர் ஆஃப் சப்போர்ட் மேஜிக் கொண்ட வைஸ் ஒர்க் பாக்ஸ்டன் அசோர். இவங்க எல்லாருமே எஸ் ரேங்க் அட்வென்ச்சர்ஸ். எனது எஸ் ரேங்கா? இந்த மான்சஸ்ல எப்படி இவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எஸ் ரேங்க் போற அளவு இருக்குதுங்க. இவங்க பார்ட்டில இருக்க ஒவ்வொரு மெம்பருமே எஸ் ரேங்க் கொண்ட ஆளுங்க தான். அதுவும் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரிஜினல் ஃபிஸ்ட். அதுதான் அவங்களோட கேங். ஒன்னொரு விஷயம் என்னோட வார்னல்ல இந்த பார்ட்டியை நான் பார்க்காம போடுவேன்னு நினைச்சேன். ஒரு வழியா பார்த்துட்டேன். இப்பதான் ஆன்மா நிம்மதியாக ஆகும். இதுக்கப்புறம் நான் ரிட்டர்னிங் ஆக போறேன். என்னையா பேசிக்கிற பார்க்கலாம் சொல்ல அந்த பொண்ணு எல்லாரையும் பார்க்க விட்டுங்கிறான். இரவு எல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்த தலைவனும் பயந்து நேருக்கா அவ்வளவு மிரட்டு இருக்கா. என்ன நான் வரமாட்டேன் பாக்குறியா? என்ன இங்க நடக்குது எனக்கா? ஏ தம்பி எப்படி இருக்க? எப்படி நீ திரும்ப வந்த ஆளுங்களாம்? ஆமா தம்பி என்ன மன்னிச்சிடு. எதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்? அது ஏன்னா ஆளுங்களாம் அங்க விளையாட்டு சாமான மாட்டானுங்க. அவனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி போட. நீ நல்லா தானே இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இங்க இடத்துல சரி சேதாரம் உருவாக்கிட்டியா? சரியா சேதாரம் தான். இது உனக்கு சின்னதா? சரி அந்த டைம் வந்து லாரண்ட்ன்ற எக்ஸாம் நடந்து வரான். ரேக் என்ன பாரு என்னாச்சு லாரண்ட்? அது ராஸ்டர் தான் இந்த வேலைக்கு காரணம். அவனா? ஆமா நீயும் நானும் ஒன்னா பேசுறது அவன் பார்த்துட்டான். அதனோட விளைவா நீ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸா பேசலாம்? அது மட்டும் இல்லாம அவனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிறதுனால சான்ஸ் கிடைச்சி என்ன தோக்கடிச்சான். அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டான். உன்னோட டீம் என்ன? என்னோட டீம் என்னன்னா என்னோட ஊர்ல ஒரு ஸ்கூலை கட்டி அந்த இடத்துல ஏழையா இருந்து அட்வென்ச்சர் ஆகிற நினைக்கிற ஒவ்வொரு பசங்களுக்கும் நான் சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சேன். அது சொன்னதுமே தான் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். டே பைத்தியக்கார மாதிரி பேசாதே. ஒன்னு மாதிரி லோவஸ்டான ஸ்டேட்டஸ் கொண்ட ஆளுங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. மூடிட்டு உள்ள ஒரு ஸ்கூலை கட்ட போறாரா பசங்க சொல்லி கொடுக்க போறாரா? நீ கத்து கொடுத்தா அவனுங்களும் இப்படிதான் இருப்பாங்க கேவலமா. அதனால ஒன்னு மாதிரியான யூஸ்லெஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குதுண்டா லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை லாக் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளம்ப. அதுக்கப்புறம் தான் நான் எப்படியோ கொஞ்சமா அந்த இடத்துல இருந்து தப்பி வந்துட்டேன். ஆனா உண்மையிலே இது எல்லாத்துக்கு காரணம் நான் தான். அவங்ககிட்ட என்னோட ட்ரீமை சொன்ன பிறகுதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்மள மாதிரியான லோ லெவல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் ஆளுங்க எந்த விதமான கனவையை யோசிச்சு பார்க்க கூடாது. அதனால நான் எக்ஸாம்ல இருந்து வித்ரா பண்ணலாம்னு இருக்கேன். நம்மள மாதிரி ஆளுங்க இதுக்கப்புறம் கனவுல கூட இந்த மாதிரி நினைச்சு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீயும் இல்ல லாரண்ட் ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு. அதனால நீ கவலைப்படாத. எல்லாத்துக்கு நான் உதவி கட்டுறேன். எந்த அட்வென்ச்சரிங்க வயசு முக்கியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இருக்குன்னு அப்படி நீ அவனும் கிளம்ப. அதுக்கு பிறகு இந்த இடத்துல அவனும் ஒரு ஆளை போட்டு நசிக்கினுறான். மாஸ்டர் ராஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க. சரி அவன் வந்துட்டானா அவனை எனக்கு நான் வெட்டி செய்யறேன் கதற விடுறேன் அப்படின்னு அவனு பிள்ளை தரமா சரிக்க. இதெல்லாம் ரெண்டு அவன் பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம்
ஹீரோவும் இந்த ஸ்டேஜ் நோக்கி வந்து இருக்கான். அட்ட நாயே, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாரும் நினைப்பேன், ஒன்னு நான் பறக்க விடுறேன்டா அப்படின்னு அவனுக்கு சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோடு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால அடுத்த எபிசோட்லாம் கொஞ்சம் சீக்கிரமா போட பார்க்குறேன். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒருத்த கொடுத்து உங்களை ஒரு ஃபன்னோட வச்சுக்கணும்னு என்னோட ஆசை. அதனோட விளைவாக தான் நான் இப்படி பண்றேன். அதனால சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு